ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று மே 9, 2025ஆம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நேற்று நைட்டு 10 மணிக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தீவிரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் நேற்று நைட்டு வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து எதிர்வினையாக வந்து சப்போர்ட் பண்ணி தாக்குதலை தீவிரம் அடைச்சிருக்காங்க. இது வந்து பாகிஸ்தான் செய்த செயலுக்கான ஒரு பதிலடியாக இந்தியா கொடுத்துருக்கு. பட் ஆனால் வந்து இதுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ ஒரு சில இழப்புகள் ரெண்டு பக்கமே இருக்குது. இருந்தாலும் இந்த சண்டை வந்து சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரணும், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டரில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ராஜஸ்தான் பார்டர்லேயும் இந்த போருக்கான பதட்டம் நிலவி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இதன் காரணமாக அங்கே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. பாகிஸ்தான்லேயும் வந்து இதை விட வந்து கடுமையான ஒரு இழப்பு இருக்குது அவங்களுக்கும். அவங்களுடைய எண்ட்லேயும் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. இந்த சண்டையின் காரணமாக இன்றைக்கி அதிகமாக குறைய வேண்டிய தங்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு வந்து போக முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு கடுமையான வீழ்ச்சிக்கு போயிடுச்சு. ஒரு சில வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப அழகாகவே இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரே நாளில் அது வந்து அப்படியே வந்து வீழ்ச்சியில் போய் விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 9,130லேருந்து மதியானத்துக்கு மேலே ஒரு ₹145 இறங்கி ₹8,985 சந்தைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் எல்லா கடையிலையுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத கடைகளில் வந்து அந்த ரேட் வந்திருக்கணும், அதை விட இறங்கியிருக்கணும். பட் ஆனால் எல்லா கடையிலையுமே இன்றைக்கி வந்து 8,985லேருந்து அப்படியே நல்லா இறங்கி ஒரு 8,800 வரையும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ட்ராப் ஆன காரணத்தினால இன்றைக்கான தங்கம் விலையில் ஒரு 8,940லேருந்து 9,040 வரையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான், மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகி இன்னும் 1.5 ஹவர்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் முடிஞ்ச ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு இன்றைக்கி நைட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.